அரசாங்கத்துக்கு தெரியாம திருடுதனமா தப்பிச்சு வந்தீங்க. தப்பிச்சு வந்து கூட தெரிஞ்சிருந்தா பரவாயில்ல, திரும்ப திரும்ப அதே தப்பு தான் செய்யறீங்க. உங்களை விட்டு வச்சா சரி வராது. என்ன செய்ய போறோம் பாரு. வணக்கம். புதிய தலைமுறையின் செய்திகளுக்காக மணிமாறன். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வேலூர் மத்திய சிறைச்சாலையில் இருந்து 2 கைதிகள் தப்பி ஓட்டம். இவர்கள் பல கொலை சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள் என்று தெரிய வந்துள்ளது. இவர்களை பிடிக்க தனிப்படை அமைத்து போலீசாரால் தேடப்பட்டு வருகின்றனர். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா. விஜய் கேள்விப்பட்டீங்களா? அதுல தலை நேற்று ஜெயில இருந்து 2 பேர் தப்பிச்சோம். அதுல ஆமா தலை 2 பேரும் இங்கே தான் வருவானுங்க. சரி தலை, அவங்க அப்படியே என்ன ஒரு வேலை சொல்லுங்க தலை. சரி தலை, நானும் வேலை சொல்லுங்க தலை. கண்டிப்பா செய்வோம் தலை. பச்சா தலை வர தலை. பச்சா தலை ஜெயிலில் இருந்தாலும் இருந்திருக்கலாம். ஜெயிலை விட்டு வெளியே வந்த உடனே இப்போ சோத்துக்கு என்ன பண்ணுறது? ஏன்டம்மா எத்தனை வருஷமாக தான் ஜெயில் உலகம் இருக்குது. வெளி உலகம் வந்தால் தானே நான் வெளி உலகம் என்ன தான் நமக்கு தெரியும். அதனால நம்ம வந்து சோறு அது பார்க்கலாம். சோத்துக்கு நம்ம என்னதான் பண்ண போகிறோம்? ஏன் சார் கொல்லப்படுறதம்மா? நான் ஒரு பெரிய பிளான் வச்சுருக்கிறேன். அந்த பிளான் பிரகாரம் நம்ம போகிறோம், பெரிய இடத்துல அடிக்கிறோம், அடித்து அப்படியே லைஃப்பில் செட்டில்மெண்ட் ஆகிடுறோம். ஏன்டம்மா எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு போலீஸ் பிடிக்க தான் போகிறோம். அதுக்குள்ளே நம்ம எப்படியாவது ஒரு பெரிய செட்டில் ஆகி நல்லா ஒரு மனுஷனும் வாழ்ந்து காட்டு போயிடும்டா. நல்லா அடிச்சு தம்பி. உன்னதாண்டா வச்சுப்பிடி போடுற. ஆமா, நீ யாரு வச்சுப்பிடி கேட்குற? நீ யாருன்னு எனக்கே தெரியுதா? உன்னை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும். என்ன தெரியும்? என்னையும் நீ போடுறியா? உன் வயசுல நானும் பெரிய ரோடி தான். இன்னும் அதை மறக்கல. சரி அதை விடு, அப்புறம் பார்த்துக்கலாம். வாடா. சரி, நீங்கள் பேசுனதெல்லாம் கேட்டுன்னு தான் இருந்தேன். பிளான்லாம் பக்காவாக நான் போட்டு கொடுக்குறேன். நீங்கள் ஆட்டி போடுறீங்களா? ஓகே ஓகே. டீல் ஓகேவா? ஓகே ஓகே. ஊருக்குள்ள ஒரு தொழிலதிபர் ஒருத்தன் இருக்கான். சிட்டிக்குள்ள நிறைய வீடுங்க இருக்கு. அவன்
தங்கறது இல்லை. ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு வீடு இருக்குது தனிமையில், அந்த வீட்டில் தான் அவன் தங்கறது. இருந்தாலும் அவனுக்கு வந்து ஒரே ஒரு மகன் இருக்கான். அவனை பிளான் பண்ணி பக்காவாக தீர்வு. அந்த பையனை எப்படி நம்ம தூக்கறது? இவ்வளோ சொன்னோம், அப்புறம் நான் சொல்ல மாட்டேனா? யாரு நீங்கள் 2 பேர் தான்? ஆமாம். அப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? என்னை பற்றி அவனுக்கு நல்லா தெரியும். அதனால் 3 பேர் போனோம்னா ஈஸியாக மாட்டிக்குவோம். அதனால் நீங்கள் 2 பேர் மட்டும்தான் போகணும். பையனை நான் சொல்கிறேன்னு தூக்கிட்டு வந்துருங்க. மிச்சதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். இருந்தாலும் எங்கனா இருக்கிறீங்க? அண்ணா எங்கனா இருக்கிறீங்க? எங்கனா இருக்கிறீங்க? சரி இங்கே வச்சு பேச தேவையில்ல. சூடா தோட்டப்பா. இல்லைடா சத்ராவண கீழே எழுப்படா தட்டி. இந்த இடம் சரி வருமா? யாருங்க நீங்க அக்கல்? என்னை எதுக்கு கடத்திட்டு வந்தீங்க? ஏடா கேள்வி கேக்குறான் கத்தாவாயா?
கட்டாவ். அண்ணா நீங்க சொன்ன மாதிரி பையனை கடத்தின்னு வந்துட்டோம். மேற்கொண்டு என்ன பண்றது? அங்க அப்பனுக்கு ஃபோன் பண்ணி ஒரு அமௌண்ட் கேட்போம். அமௌண்ட் என்னண்ணே? 10 லட்சம் கேளுண்ணே. 10 லட்சமா? 20 லட்சமே கேட்போம். இல்லண்ணே ஒரு 50 லட்சம் கேப்பண்ணே. 50 லட்சமா? வாய மூடு. முதல்ல அவங்க அப்பனுக்கு போன போடு. ஃபோன் நம்பரு? ஆமா கடத்தின்னு வந்து நாங்க அவங்க அப்பா போன் நம்பர் இல்லாம எழுதி கடத்தின்னு வர முடியாது. செல்லையறா செல்லப்படியா கட்ட வர்றா. தம்பி உன் பேர் என்னப்பா? பேர் ராகுல். ராகுலா? சரி. அண்ணா என்னை விட்டுருங்கண்ணா, நான் வீட்டுக்கு போறேண்ணா நானு. தம்பி இருடா, உங்க அப்பா வராரு வீட்டுக்கு இட்டு போறதுக்கு. அப்பா வராரா? ஆமாப்பா உங்க அப்பா வராரு. ஆனா உங்க அப்பா வராது இல்ல. போன் நம்பர் தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியுமே. சொல்ற போன் 98. ரிங் ஆகுதுண்ணே. ரிங் ஆகுதா? சரி ஓகே. ஹலோ ஹலோ ராகுல அப்பாங்களா? ஆமா, நீ யாரு? நான் யாருன்னு தெரிவிக்கட்டா? உங்க பையன் என்கிட்ட தான் இருக்கிறான். நான் சொல்ற மாதிரி கேட்டா உங்க பையன் உயிரோடு உயிர் திரும்புவான். இல்லனா நடக்கிறதே வேற. டேய் எங்க பையன் ஒன்றும் பண்ணிடாதீங்களா? டேய் மயங்கடா போ 50 லட்சத்துக்கு. அவ்வளோ பணம் எழுதியாது. நீங்க பெரிய ஒரு பிசினஸ் மேன் தானே? என்னடா சொல்றீங்க? நான் யார் தெரியுமா? டிஎஸ்பி தேவாரம். என்னது? உங்களுக்கு யார் என்ன வேணும்? ஆமா முதல்ல உன் பேர் என்ன? சங்கிலி. 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 இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. ஆமா சங்கிலி புங்குலி. ஆமா இல்ல ஒரு சங்கிலி புங்குலி பேரை பாரு. ஒரு பிளான் போட துப்பு இல்ல. இது பெரிய பிசினஸ் விட்டு புள்ள இல்லையா? பெரிய ஒரு போலீஸ்காரன் டிஎஸ் புள்ளியா. போச்சு போச்சு எல்லாமே போச்சு. இந்த போலீஸ்காரன் நம்மள எல்லாருமே உயிரோட வர போறதில்ல. திடீர்னு ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. நான் சொன்ன இடத்துக்கு தான் நீங்க போனீங்க. ஆமா நீங்க சொன்னது தான் போனேன். நீங்க சொன்ன மாதிரி ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு வீடு இருந்துச்சு. அந்த வீட்டுல இருந்தா நீங்க வந்த நடத்தமா? ஆமா ஆமா. தப்பு செஞ்சீங்கடா. அந்த வீட்டுக்கு தாண்டி அப்பால ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுல தான் நாங்க சொன்னது. ஆமா எதையும் முன்கூட்டியே தெளிவா பிளான சொல்லாத. மறுபடியும் தப்பு செஞ்சீங்கடா. போலீஸ்கார் மகனா இருக்கான் வந்து விட்டுலாங்கண்ணா. யாரு மகனா இருந்தா எங்களுக்கு என்ன? எங்களுக்கு தேவை பணம். என்ன கேடா? ஆமா ஆமா போலீஸ்கார மகனா இருந்தா யாரா இருந்தா எங்களுக்கு தேவை பணம். பணம் இருந்தா தான் உயிரோட விடுவோம். ஏய் அந்த அப்பனுக்கு போடுறா போன. கொடுத்தம்மா போன. ஏய் தப்பு வரா பையன் ஓட ஓட ஓட. தச்சு போறியா நீ? தம்மா போன் கூட முதல்ல அப்பனுக்கு. ஹலோ குடுறாங்க. நான் அட்ரஸ் சொல்றேன். ஹலோ நோட் பண்ணீங்க அட்ரஸா? நேரா ஊரை தாண்டி வந்த உடனே ஒரு மில் இருக்கு. மில்லுக்கும் பக்கத்திலேயே ஒரு டேங்க் இருக்கு. அந்த டேங்க்குக்கு அப்படியே லெஃப்ட் சைடு ஒரு மண் ரோடு பாதை வருது. அந்த பாதைக்குள்ளேயே நேரா வந்தீங்கன்னா ஒரு பாயடைஞ்ச செட்டு இருக்கு. அந்த செட்டு கொஞ்சம் பின்னாடி போனீங்கன்னா பிஎஸ் பைப் இருக்கு. அந்த பைப்பு வழியிலே வந்தீங்கன்னா நடு கரும்பு தோட்ட இதுல ஒரு தேக்கு மரம் இருக்கு. அந்த தேக்கு மரத்தை கொண்டாந்து பணத்தை வச்சுட்டு எதுவும் கிளாட்டி பண்ணாம போயிட்டீங்கன்னா கரும்பு தோட்டத்தை விட்டு வெளியே போயிடணும். கரும்பு தோட்டத்தை கிளாட்டி பண்ணீங்கன்னா பையன் உயிரோட திரும்ப மாட்டான். கரும்பு விட்டு வெளியே போயிட்டீங்கன்னா பையன் உயிரோட வந்து திரும்புவோம். சரிப்பா சரிப்பா கண்டிப்பா நான் பணத்தோட வந்துடுறேன். ஏய் பையனை ஒன்றும் பண்ணிடாதீங்கடா. ஆமாண்டா கண்டிப்பா அதை பொறுத்து வரேன்டா.
சொல்லுப்பா. பார்ட்டி பணத்தோடு வந்துட்டான். உஷாராக பார்த்து கரெக்ட் பண்ணலாம். சரி போய். பின்னாடியே ஓடிப்போம். வர செல்லம் பிடிச்சிட்டியா? பரவாயில்ல, போலாமா? உங்களை உயிரோட விட மாட்டேன். கூடிய சீக்கிரம் உங்களுக்கு முடிவு கட்டேன். வரண்டா. அம்மா சங்கிலி நல்ல இடத்துல கூட்டு வந்திருக்கிற, அமைப்பா தான் இருக்குது. பரவாயில்ல, யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆச்சு பங்கு பிரி பிளான் போட்டது நானு, வேலை செஞ்சது நீங்க. உனக்கு 5 லட்சம், உனக்கு 5 லட்சம் கொடுக்குறேன், எடுத்துன்னு போயினே இருக்கு. என்னது? என்ன பிளான் போட்ட? என்னது 5 லட்சமா? சரி பங்கிடு. மிரட்டுறீங்களா? ஏய் வேதா, இவன் சரிப்பட்டு வர மாட்டான். ஏறா பேகா. ஏய், இந்த சங்கிலி பத்தி உங்களுக்கு தெரியாது. என்ன சங்கிலி சங்கிலி பத்தி உங்களுக்கு தெரியாது.
சீட்டு கட்டினா வாடா ஹோட்டல் நடத்தம்மா நடுறா எப்படியாவது நம்மளை போட்டு விடாங்க பொழுது உனக்கு எப்படியாவது போலீஸ் கிட்ட மாட்டியே ஒன்றும் எனக்கு செத்தாலும் பரவாயில்ல. என் பேர் சங்கிலிங்க. ஜெயிலிருந்து 2 பேர் தப்பிச்சு வந்தான். ஒருத்தன் பேர் தம்பா, ஒருத்தன் பேர் வேதா.
ஒருத்தன் பேர் தம்பா, ஒருத்தன் பேர் வேதா. அவனை வச்சு நான் 2 பேரும் வச்சு ஒரு பிளான் பண்ணேன். ஒரு குழந்தைய கடத்தி என்னதாங்க உண்மையை சொல்லு. போன் யாரு? என்னதாங்க விளையாடியா? தெரியாது. போன் யார்? உண்மையை சொல்லு. காட்டுவா. கடைசியில் மலைக்கு வந்துட்டேன். இதுதான் இந்த பசங்க சார். இங்கயா? இதுக்குள்ளதான் ஐயா. இங்கதான் இருக்கா? இங்கதான் இது உள்ளதான் ஐயா இருந்தது. என்ன ரத்தம் எல்லாம் இருக்கு? தெரியல ஐயா. பார்க்கவே இல்லையா? நான் பார்க்கவே இல்லை ஐயா. செல்போன் தான் கிடைச்சது. நீ வந்து பார்க்கல? ஐயோ நான் பார்க்கல ஐயா. கிறிஸ்துவ சங்கிலி யாரோ கொலை பண்ணியிருக்காங்க. ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன். இங்கே ஒரு மர்டர் ஒன்று நடந்தது இந்த மலையில் தான். இந்த தகவல் சொல்கிறேன் நான். கேட்ட பொருளாக இருந்தது. தப்பிச்சிட்டானுங்க. விட்டோமா?
வந்துருவான். விடுவேதா அவன் வந்தானா போட்டு தள்ளிடலாம். வா. ஏய் வேதா, அந்த குகைக்குள்ள சரக்கு வச்சிருக்கிறான், போய் எடுத்துன்னு வா. அந்த குகைக்குள்ள என்ன நடக்குது பார். இன்னும் எத்தனை நாளைக்கு ஏமாத்துறீங்க பாருங்க உங்க கதை என்ன ஆகுது. நம்ம கூட இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கலாம். அவன் நம்பணுன்னு அதான் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டால, அதுதான் போட்டான். நீ அவன் வந்தாலும் போட வேண்டியதுதான். அம்மா அதை விட இந்த வாட்டி பெருசா பிளான் பண்றோம், பெருசா அடிக்கிறோம், கெத்தா போறீங்க.
நான் சொல்லுவேன். ஏய், வாடா. வாடா இங்க. வாடா. வாடா. ஏய், வாடா. போடா. ஆயிட்டு உன் வேலைக்கு வந்துடு. போடா. ஏய், போடா இங்க. என்கிட்ட உன் வேலைக்கு வந்துடு. எங்க இருக்கா குமரானு? யார்கிட்ட என்ன செய்யறது தெரியா? பாக்குறியா உன் நிலைமை என்ன அவனுக்கு? ஏய், வேண்டாம். நீ என்ன பண்ணிடுவே? கூப்பிடுறவன சீக்கிரம். அவன் வரல, உன் தலை சேர்த்துடும். ஒழுங்கா வர வச்சு. உயிரே போனாலும் என் நண்பனை காட்டி கொடுக்க மாட்டேன். காட்டி கொடுக்க மாட்டியா? காட்டி கொடுக்க மாட்டேன். ஏய் வேதா, என் உயிரே போனாலும் இந்த பக்கமே வராது, அப்படியே தப்பிச்சு ஓடிடுறேன். இங்க வராதா, போயிடுறா. ஏய் வேடா, நீ வெளியே வரல, உன் நண்பன் க்ளோஸ். உனக்கு டைம் பத்தது வரைக்கும். ஏய், உனக்கு டைம் பத்தது வரைக்கும். சீக்கிரமா வந்து ஒரு முடிவு எடுத்துக்கோ. இல்ல உன் நண்பனை இழந்துருவேன். என்ன சொல்ற? பாத்துக்கிறோம். 1 2 3 4 எப்படி வந்துட்டானு தெரியல. என்னன்னு ஒண்ணுமே பண்ண முடியாது. போட முடியாது. அரசாங்கம் ஒரு மனுஷனுக்கு ஏன் சிறை தண்டனை தெரியுமா? தெரியுமாடா? 2 3 தப்பு செய்யறதுல தெரிஞ்சதான். ஆனால் நீங்க தெரிஞ்ச மாதிரி தெரியல. என்ன மறைக்கிறேன்? யார் தெரியுமில்ல? தெரியுமா தெரியாதா? ஏண்டா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அரசாங்கத்துக்கு தெரியாம திருடுதனமா தப்பிச்சு வந்தீங்க. தப்பிச்சு வந்து கூட தெரிஞ்சிருந்தா பரவாயில்ல. திரும்ப திரும்ப அதே தப்பு தான் செய்யறீங்க. உங்களை விட்டு வச்சா சரி வராது. என்ன செய்ய போறோம் பாரு. தப்பு இந்த மாதிரி தப்பு செய்ய மாட்டேயா. திருந்தி வாயா. ஒரு வாய்ப்பு கொடுங்கய்யா. ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்கய்யா. என்னடா சொல்றீங்க? நீங்களே தெரிஞ்சுங்க. ஏன் வந்தீங்களே வெளியே தெரிஞ்சிருக்கலாம்ல? ஒரு வாய்ப்பு வந்தீங்களே தெரிஞ்சிருக்கலாம்ல? இந்த தவறு செய்யறீங்க. ஐயா ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. திருந்தி வாயிரையா. அதனால இந்த தப்பை செய்ய மாட்டான். ஒரு வாய்ப்பு கொடுங்கய்யா. ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கய்யா. திருந்துறேன் ஐயா. கண்ணுக்குள்ள தெரியக்கூடாது. ஓடுங்களா? திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன பயன்?